விளையாட்டு போட்டியை டிஜிட்டலா எப்படி வைக்கலாம்? வாய்ப்பு எமது பாடசாலைக்கு முதலாக என்ன நடக்காம இருக்குது, என்ன முடிஞ்சிருக்குது, என்ன நடந்து கொண்டிருக்கின்றது. நோர்வே தமிழ்ச்சங்கத்தால ஒரு அரசு பாடசாலையில இன்றைய நாள்ல நேர்த்தியாகவும் கவர்ச்சியாகவும் பேப்பர் ஒர்க்ஸ் ஒன்றும் வேலை சிற இல்லாட்ட மூளையையும் இதில் பாவிச்சு இங்க இருந்து புலம்பெயர்ந்து நோர்வே போயிடக்கூடிய அந்த தமிழ் சங்கத்தில் நெக்ஸ்ட் இயருக்கு நாங்கள் செய்யல வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிச்சுன்னா இதுதான் முதல் தரம் இந்த ஸ்கூல்ல வந்து முந்தித்தான் இந்த விளையாட்டு போட்டின்னு சொன்னா ஒற்றை பேனை பென்சில் கூட்டல் கழித்தல் இப்படியான விஷயங்கள் பாயிண்ட்ஸ் புள்ள இந்த புள்ள ஃபர்ஸ்ட் வந்தது பேரண்ட்ஸுக்கு சண்டே வந்து ஆர்வப்படக்கூடிய ஏனையவர்கள் இதை செய்யலாமா, ஸ்கூல் பாவிக்க போறோம்னு சொல்லி சொன்னா இங்க டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட விளையாட்டு போட்டியை எப்படி செய்யலாம்? அளவெட்டியில் நிற்கிறோம். இந்த பாதை அல்லது யாழ்ப்பாணம் இருக்கக்கூடிய கிராம சேவை பிரிவில் பெரிய ஒரு கிராம சேவை பிரிவு இந்த அளவெட்டி தான். அழகும் வரப்பும் நிறைய பெற்றக்கூடிய அளவெட்டி ஸ்ரீலங்காவிலே யாழ்ப்பாணத்திலேயே பெரிய ஒரு கிராம சேவை பிரிவு. அங்கே அருணோதயா கல்லூரிக்கு தான் இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் அருணோதயா கல்லூரிக்கு வந்ததுக்கு நோக்கமே வந்து அண்மை காலத்தில் அல்லது மிக நீண்ட காலமாக விளையாட்டுத்துறையில் இந்த பாடசாலை மிக சிறப்பான பெறுபர்களை மிக சிறப்பான அடைவு மட்டங்களை விளையாட்டுத்துறையிலும் சரி ஏனைய இந்த கல்வித்துறையிலும் சரி வெளிப்படுத்தி கொண்டிருக்குது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்தனுடைய பிரதானமான நோக்கம் பல்வேறுபட்டவர்கள் புலம்பெயர்ந்து போவார்கள். புலம்பெயர்ந்து போனதுக்கு பிறகு வெவ்வேறுபட்ட விஷயங்கள் நடக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் நோர்வேல இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கம். இங்கிருந்து புலம்பெயர்ந்து நோர்வேல போயிருக்கக்கூடிய அந்த தமிழ்ச்சங்கத்தில் ஒரு முயற்சி ஒன்று செய்தார்கள். ஒரு செயலி முந்தித்தான் இந்த விளையாட்டு போட்டின்னு சொன்னால் ஒற்றை பேனை பென்சில் கூட்டல் கழித்தல் இப்படியான விஷயங்கள்லாம் நேர தாமதம் இப்படி கணக்கு இருக்கும். அது எல்லாத்தையுமே நிப்பாற்ற விதமாக இன்றைக்கு தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்துட்டு ஒரு விளையாட்டு போட்டியை டிஜிட்டலா எப்படி வைக்கலாம் அல்லது இன்றைய தொழில்நுட்பத்தோடு எப்படி வைக்கலாம் என்ற பெரிய கேள்விக்கான பதிலை செய்கிறார்கள். ஒரு அரசு பாடசாலையில இன்றைய நாளில் அந்த விஷயத்தை அவர்கள் ஆரம்பித்து வைக்கிறார்கள். அது அளவெட்டி அருணோதயா கல்லூரியாக இருக்கிறது. ஒரு பரீட்சாத முயற்சியாக இது நடக்கிறது. உங்கள் பாடசாலைகள் ஆர்வப்படக்கூடிய ஏனையவர்கள் இதை செய்யலாமா, உங்களிடத்தில் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் உங்கள்ட்ட இருக்கும். அதுக்கெல்லாம் பதில் இருக்குது. அவையிட்டே போய் இந்த விஷயங்களை கேட்டு இது எப்படி நடக்குது, இது என்ன மாதிரி செய்யணும், இதில் இருக்கக்கூடிய சாதக பாதக தன்மைகள், நடைமுறை சாத்தியத்தில் வந்து எந்த ஒரு பெரிய ஒரு பள்ளிக்கூடம் நிறைய அடைவு மட்டங்களை வலிகாம வலயத்தில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடசாலை. விளையாட்டு போட்டி நடக்குது, விளையாட்டு போட்டியும் காட்டுறேன். இங்கே டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட விளையாட்டு போட்டியை எப்படி செய்யலாம் அப்படின்றத வந்து அவையிட்ட கேட்டு உங்களுக்கு பதிவு செய்கிறேன். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோ செய்து பாருங்க, யூடியூப்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் தொடர்ந்து வரக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு வரும். 1894 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாடசாலை ஏறக்குறைய 120 வருடங்களை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. நல்ல ஒரு வடிவாக இருக்குது. இதை வந்து ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதை வடிவாக பராமரித்து அதை கொண்டு செல்றதுன்றது இந்த நிறுவனர் வந்து அருணாசல உடையார் அப்படின்னு சொல்லி அவருடைய சிலையை இங்கே வச்சிருக்கணும். விளையாட்டு போட்டி உள்ள நடந்து கொண்டிருக்குது. ஒவ்வொரு விதமான விஷயங்கள் விளையாட்டு போட்டினாலே பள்ளிக்கூட காலத்தில் இருக்கக்கூடிய ஞாபகங்களை கீழே சொல்லுங்கள். அது ஒரு பம்பலான காலம். அந்தந்த வயசு பிரச்சனைகள் அப்படி இப்படி சொல்லி சண்டை சச்சரவு போட்டிகள் இப்படியான விஷயங்கள் அதையும் தாண்டி ஒரு சந்தோஷமாக எங்களை வழிபடுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இந்த விளையாட்டு போட்டி இருக்கும். இது பாடசாலையினுடைய வளாகம். இங்கே படிச்சிடக்கூடிய ஆளுக்கு இந்த காணொலி அனுப்பிங்க. யார் யார் படிச்சிங்க இந்த காணொலி பார்க்குறீங்கன்றதை வந்து கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. உங்களுடைய வகுப்பறைகள் அப்படியே இருக்குதா, மாற்றம் அடைஞ்சிருக்கான்ற விஷயம் வந்து தொடர்ந்து பார்க்கலாம். உள்ளே விளையாட்டு போட்டி எல்லாமே ஆர்வமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்ணன் இருக்கு. குறிப்பா இவர் தான் பாடசாலை வளாகம் சொல்லக்கூடிய அனுபவங்கள் எல்லாவற்றையும் நீங்க கீழே சொல்லுங்க. நான் சொல்லியிருப்பேன் பாலன் என்று சொல்லி அவர் தான் நிற்கிறார். அண்ணா வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, இதை பற்றி சொல்லுங்க. இது வந்து நோர்வே தமிழ்ச்சங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு மென்பொருள். அதாவது ஒரு விளையாட்டு போட்டியை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி எப்படி நடத்துறதுண்டு, அதாவது பிளேயர்ஸுன்ற நேமிலிருந்து எல்லாமே சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வந்து விளையாட்டு போட்டி அண்டு அவையில் வந்து டிஜிட்டல், அதாவது ஐபேடில் வந்து அவைய ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம யார் வின் பண்ணது, யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்ன்றதை இந்த சிஸ்டம் வந்து இப்படியே இந்த இதில் வந்து இந்த ஹவுஸ் அவைக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் எவ்வளோ நேரத்தில் ஓடி இருக்கிறோம்ன்றது வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணப்படுது ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் இங்கே வந்து அவையல் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணினதை வந்து இங்கே வந்து அவையல் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட்டுக்கு போய் அவைக்கு சர்டிஃபிகேட் பிரிண்ட் பண்ணப்படுது. அப்போ இதையே நாங்கள் சொன்னால் நோர்வே இருக்கிற தமிழாக்கள் நிறைய வருஷமாக விளையாட்டு போட்டி நடத்துகிறோம். அப்போ அதில் வேலை சிற இல்லாட்ட மூளையையும் இதில் பாவித்து இந்த விளையாட்டு போட்டியை சுலபமாக நடத்துறதுக்காண்டி இந்த மென்பொருளை உருவாக்கினாங்க. அப்போ
இதுக்கு ஒரு கோர்ஸ் முடிஞ்சது. அதை வந்து நோர்வே தமிழ்ச்சங்கம் தான் அதை இன்வெஸ்ட் பண்ணி இதை செய்து முடிச்சினாங்க. இதுதான் நாங்கள் உருவாக்கின ஆப், அதாவது வந்து டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்ட சாஃப்ட்வேர். இதுக்கு பேர் வந்து sports.norwaytamilchangam.com. இந்த வெப்சைட்டுக்கு நாங்கள் யாராவது இந்த ஸ்கூலாவது இதை விளையாட்டு நடத்துகிறேன்னா அவைகளுக்குரிய லாகின் கிரியேட் பண்ணி அவைக்குரிய அட்மினையும் வந்து எங்களோட டீம், இந்த இதில் சிலோனில் இருக்கிற ஒரு டீம் தான் இதை உருவாக்கினது. அவையல் கலெக்ட் பண்ணி கொடுப்பினோம். அவையல் வந்து பிறகு அதுக்குள்ளே என்னென்ன செய்யணுமென்றதையும் அவையல் விளங்கப்படுத்தினோம். அதன்படி அவையல் அந்த விளையாட போராக்களை சிஸ்டத்துக்குள்ள அப்லோட் பண்ணி இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் விளையாட்டு முடிஞ்ச விளையாட்டில் யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அவன் இலக்கம் என்ன, எந்த ஹவுஸ் எவ்வளோ நேரத்தில் ஓடி இருக்கிறோம்ன்றது வருது. இது இப்படியே வந்து பிரிண்ட்டுக்கு போகுது. அதாவது வந்து யாருக்கு ஃபர்ஸ்ட் ஏர் செகண்ட் ஏர் தேர்ட் ஏர்ன்றதுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஜிட்டலாக பிரிண்ட் போய் அங்கே போய் அவைகிட்டே இருக்குது. அப்படியே போய் ப்ரைஸ் கிவிங்கி போகுது. அப்போ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. இதுதான் முதல் தரம் இந்த ஸ்கூலில் வந்து நாங்கள் இந்த சாஃப்ட்வேரை பாவிச்சு வடமாகாணத்தில் நடத்துகிற முதலாவது ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து விளையாட்டு போட்டி நடக்குது. அப்போ இது முழுக்களுமே இன்றைக்கு டிஜிட்டலாக தான் நடக்குது. இப்போ இதுக்கு உதவிய நண்பர்கள் நோர்வே தமிழ்ச்சங்கத்துக்கு இந்த ஸ்கூல் சார்பில் நன்றி தெரிவிக்கிறோம். நாங்களும் அதை நன்றியை தெரிவிக்கிறோம். நாங்கள் பள்ளிகளில் படிக்கிற காலத்திலே இப்படி ஒவ்வொரு நிறங்களில் ஒவ்வொரு இல்லங்கள் இருக்கும். அது மாதிரி அவைகள் எல்லாம் அப்படியே தான் இருக்கணும். அதில் எந்தவித மாற்றங்களும் வரக்கூடாது. ஆனால் போட்டி நடத்துறதுல வந்து இலகுவான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டால் அது இன்னுமே சிறப்பாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய இல்லங்களுடைய பெயர்கள், அந்த பாடசாலையினுடைய ஸ்தாபகர்கள் அவர்களுடைய பெயர்கள் உள்ளடக்கி தான் வரும். உங்கள் இல்ல விளையாட்டு போட்டி அல்லது இப்படியான விஷயங்கள் என்னோட உங்களை ஞாபகப்பெறக்கூடிய விஷயங்களை சொல்லுங்கள். அதே மாதிரி தான் இப்படி ஒரு விளையாட்டு போட்டி நடத்துறதுன்றது இப்படியான முறைகளுக்குள்ளே இப்போது நாங்கள் தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்துடக்கூடிய இந்த காலத்தில் உள்ளிருக்கப்படுறதுன்றது எப்படி இருக்கின்ற விஷயத்தை வந்து மறக்காம கீழே உங்களுடைய கருத்துக்களாக பதிவு செய்யுங்க. நான் வந்து ஒரு விளையாட போகிறேன். என் பேரில் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணப்படுது எங்கள் சிஸ்டத்தில். எந்த வயதுக்கு என்னென்ன விளையாட்டு இருக்குன்னு அதுலேயே வருது. நான் செலக்ட் பண்ணுறேன். நான் 60 மீட்டர் 200 மீட்டர் ரிலே ஓட போகிறேன்னு சொல்கிறேன். சிஸ்டத்துக்குள்ளே வெறும் இது வந்து பாலேந்திரன் வந்து இன்னென்ன விளையாட்டுக்கு பதிஞ்சிருக்கிறார், எந்த ஹவுஸ் ஒன்றும் பெறுது. அப்போ அந்த லிஸ்ட்டில் வந்து எந்தெந்த விளையாட்டு போட்டி எந்தெந்த இதுக்கு நான் பதிஞ்சனோ எல்லாம் அவைக்கு லிஸ்ட்டாக வருது. அதில் வந்து ஹீட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு விளையாட்டில் வந்து கன பேர் பாஞ்சிருக்கோம்னா ஹீட்ஸில் வந்து 10 பேர் பாஞ்சிருப்பினோம். சில நேரம் அதில் 6 பேர் தான் பெறுவினோம், இல்லாட்டிக்கு 5 பேர் தான் பெறுவினோம். அவையில் எடுத்து ஃபைனல் லிஸ்ட்டும் சிஸ்டமே தெரியுது. அதோட வந்து எந்த ட்ராக்கில் யார் ஓடுறன்றதை சிஸ்டமே ரெண்டமாக கல்குலேட் பண்ணுது. அப்போ எங்கள் தெரிஞ்ச ஹவுஸுக்கு இந்த ட்ராக் விட்டதுன்ற பிரச்சனை ஒன்றும் பெறாது. சிஸ்டமே அதுக்கேற்ற மாதிரி கல்குலேட் பண்ணுது. அப்போ இது எல்லாமே டிஜிட்டல் தான் நடக்குது. அப்போ பேரண்ட்ஸும் வந்து இதை ரெக்கார்டை பார்க்கலாம். அவைன்ற லொக்கினில் போய் அவையில் பார்க்கலாம். நான் இன்றைக்கு 100 மீட்டர் எவ்வளோ நிமிஷத்தில் ஓடி இருக்கிறேன், ஹை ஜம்ப் எவ்வளோத்தில் பாஞ்சிருக்கிறேன், எல்லாமே அதில் ரெக்கார்டாக இருக்கும். அப்போ ஸ்கூல்களுக்கு என்ன வசதி என்ன சொல்லிச்சா, ஒரு பிள்ளை வந்து இதை பார்த்துச்சிடமென்று சொல்லிச்சுன்னா அவை அடுத்த முறை ட்ரெயின் பண்ணி, ஓகே நான் கொஞ்சத்தெல்லாம் விட்டுருக்கிறேன், சில நேரம் ட்ரெயின் பண்ணினா அடுத்த முறை நான் ஃபஸ்ட்டாக வரலாமான்னு அந்த பிள்ளைகளை ஊக்குறக்காண்டி தான் இந்த சாஃப்ட்வேரை நான் உருவாக்கினேன். மெஸ்ட்ரோ என்ற இந்த கம்பெனி தான் இந்த சாஃப்ட்வேரை உருவாக்கினது. கன பேர் இந்தியாவில் போய் உருவாக்கணுமென்று சொன்னவையில், ஆனால் நாங்கள் வந்து இலங்கையில் இந்த இது ப்ராஜெக்ட் வரணுமெண்ட்டுக்காண்டி நோர்வே தமிழ்ச்சங்கம் இலங்கையில் செய்யணுமெண்ட்டுக்காண்டி இந்த கம்பெனியோட கண்டாக்ட் பண்ணி இவே தான் எங்களுக்கு வெப்சைட் எல்லாம் செய்யணும். அந்த கம்பெனி தான் இந்த சாஃப்ட்வேரை உருவாக்கினது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர்ஸுக்கு வந்து ஒவ்வொரு கழகத்துக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்கு. அதாவது இந்த லோகோ இந்த நம்பர் எல்லாம் சிஸ்டம் தான் உருவாக்கி கொடுக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதில் வந்து ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் வந்து யார் பங்கு பெற்றாண்டு இது மேனுவலாக வச்சிருக்கிறோம். இதே லிஸ்ட் வந்து இந்த ஐபேடில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக இருக்குது. இதில் வந்து யார் பங்கு பற்றினோம்ன்றதை இவையல் அப்டேட் பண்ணின உடனே ஃபினிஷிங்கில் நிற்கிற ஆளுக்கு வந்து போகும். வந்து இதில் வந்து 6 பேர் 15 இருப்பினோம், ஆனால் 4 பேர் தான் ஓடினோம்டா அந்த 2 பேரும் இந்த லிஸ்ட்லேருந்து எடுபட்டுருக்கணும். அந்த 4 பேரும் ஓடிக்க அந்த 4 பேரும் அங்கே ஃபினிஷ் பண்ணிக்க அவைக்கு வந்து ரிசல்ட்ஸ் போடுறதுக்கு இலகுவாக இருக்கும். அப்போ இதில் பங்கு பெற்றாதாக்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த லிஸ்ட்லேருந்து எடுபட்டுருக்கணும். நிறைவேற்றிருக்கிறது. அதே சமயத்தில் மைதான நிகழ்வுகள் அலங்கரிக்க இருக்கிறது. அங்கே நடுவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். இது வந்து நாங்கள் ஒரு லிங்க் கொடுத்துருக்குறோம் ஸ்கூலுக்கு. வந்து இந்த இதை QR ஸ்கூட்டை ஸ்கேன் பண்ணால் இன்றைக்கு நடக்கிற விளையாட்டு போட்டின்ற ரிசல்ட்ஸ், அதாவது வந்து எந்த விளையாட்டில் எந்த வயதில் ஃபர்ஸ்ட் செகண்ட் எடுத்த இதை எல்லோரும் மொபைல்லையும் பார்க்கலாம். இன்றைக்கு முடிஞ்ச விளையாட்டுகள்ன்ற ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் யார் வந்த வேண்டிய ரிசல்ட்ஸ் இருக்குது. கடைசியில் வந்து இன்றைக்கு நடக்கிற
கழகங்களோட பாயிண்ட்ஸுகள் ஒரு கழகம் என்ன பாயிண்ட்ஸ் எடுத்தது, என்ன விளையாட்டில் என்ன பாயிண்ட்ஸ் எடுத்தது, டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து இங்கே காட்டுது. ஏர்ஃபெஸ்ட் எல்லாமே டிஜிட்டலாக தான் நடக்குது. இந்த ஐடியா வந்து நான் நோர்வே தமிழ்ச்சங்கத்தில் விளையாட்டு செயலாளர் இருக்க வந்து எங்களோட இருந்த டீம் வந்து கமிட்டி வந்து டிசைட் பண்ணது நாங்கள் வந்து இதை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுவோம். அப்போ அதுக்கு ஃபண்ட் எல்லாம் தேவையாக இருந்தது. அதை எங்களோட செயலாளர் சஞ்சயன் செல்வமாணிக்கம் அவர்கள் அதுக்குரிய ஃபண்டை ரேஸ் பண்ணி நாங்கள் இதை வந்து நாங்கள் இது செய்கிறதுக்கு ஐடியா வந்து என்னென்னா, நாங்கள் எல்லோரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது பாயிண்ட்ஸ் பிள்ளை இந்த பிள்ளை ஃபர்ஸ்ட் வந்தது, பேரண்ட்ஸுக்கு சண்டே வந்தது, இது எல்லாத்தையும் இந்த டிஜிட்டலாக மயப்படுத்தின பிறகு எங்களுக்கு ஒரு தண்டையும் பெறாது. என்னென்னா அவையிலே எல்லாம் பிள்ளையாக பதிஞ்சு போட்டு எங்கள்கிட்ட வந்து சொல்கிறது நாங்கள் பிள்ளையாக பதிஞ்சு என்ன நீங்கள் பிள்ளையாக பதிஞ்சிட்டீங்க. இப்போ அவையிலே தான் பதியினோம், அவையிலே செக் பண்ணலாம் ஆன்லைனில் என்னென்னதுக்கு பதிஞ்சிருக்கிறோம்ட்டு. அவையோட டேட் ஆஃப் பர்த் சரியாண்டு அவையை செக் பண்ணலாம். அப்போ எல்லாமே சரியாக விரைக்க வந்து அவைகளுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண ஒன்றும் இருக்காது. இதால் வந்து இவ்வளோ நேரத்தை நாங்கள் குறைச்சிருக்கிறோம். ஒரு விளையாட்டு போட்டி நடத்திக்க நாங்கள் 12 மணித்தியாலத்தில் நடத்தின விளையாட்டு போட்டியை கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் 6 மணித்தியாலத்திலேயே நாங்கள் குயிக்காக முடிக்கக்கூடிய இருக்குது இந்த டிஜிட்டல் சிஸ்டம் சாஃப்ட்வேரை பாவிச்சு நடத்திக்க. செய்கிறதுக்கு என்னென்ன தடை வைக்க சவால் இருக்கா இங்கே செய்கிறதுக்கு? இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து எல்லோரும் அதை அலோகேட் பண்ண மாட்டேன். முதல்ல இந்த சிஸ்டம் வந்து விளங்கணும் அவைக்கு. அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிச்சுன்னா, எல்லா ஸ்கூலுக்கும் வந்து ஒரு விசிட் போய் அவைக்கு இதை டெமோ பண்ணி காட்ட போகிறோம். ஆனால் வந்து அது இதுக்கு ஒரு கோஸ்ட் இருக்குது. இந்த ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ணுறது, மற்றது இந்த சாஃப்ட்வேர் இந்த லைசன்ஸ், அதுக்கெல்லாம் ஒரு கோஸ்ட் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு விளையாட்டு போட்டி நடத்துகிறாக்க ஒரு 3 lakhs கிட்ட வேணும் அந்த டீம் ஃபர்ஸ்ட் டைம் செய்யக்க. ஆனால் வந்து அதை வந்து இப்போ ஸ்கூல் ஆக்களே இதை பழகி செய்தினோம்னா அவைக்கு கோர்ஸ் குறையும். ஏன்னா அந்த டீம் பெற தேவையில்லை. அந்த ஸ்கூலில் இருக்கிற ஆக்களை வந்து இதை வடிவாக ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் செய்திருக்கு. இது அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆக்கள் இதை படிச்சினோம்னா ஒரு 1 வீக்கில் அவைக்கு ஃபுல் சிஸ்டம் விளங்கிடும். பிறகு அவைய தாங்களே நடத்தலாம், ஒரு தரம் தேவையில்லைங்க. அதுக்கேற்ற மாதிரி சரியான சுகமாக தான் செய்திருக்கு. அவன் லோகோ அவன் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணி வரும் பிரிண்ட்டுக்குரிய மாதிரி. நாங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்கூலில் எங்களோட இந்த அருணோதயா ஸ்கூலோட பிரின்சிபல் வந்து இதுக்கு எங்களுக்கு உதவி செய்தவர். அவர் இன்றைக்கு நிறைய பிரின்சிபல் மாதிரி வந்திருக்கிறோம். அவைகளோட நாங்கள் கதைக்கிறோம், அவைக்கு இதை விளங்கப்படுத்துகிறோம். அவையர் கேட்குற பட்சத்தில் வந்து இப்போ இதுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து 3 lakhs வந்து இந்த பெரிய காசு இதுக்கு அலோகேட் பண்ண மாட்டேன்னா, அப்போ நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிற பழைய மாணவர்களை கண்டக்ட் பண்ணி இந்த ஃபண்டுக்குள்ளால் எல்லா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் செய்கிறதுக்கு ஃபண்ட் பண்ணினா அடுத்த முறை அவியல் அதை சுகமாக செய்வினோம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இல்ல விளையாட்டு போட்டி காலங்கள் என்பது பசுமையானது. இல்ல அலங்காரத்துக்கு ஒரு தனியான புள்ளிகள் இருக்கும். அதுக்கு வந்து எல்லாமே இடைவெளி நேரத்தில் வந்து அதிதிகள் புள்ளி போடுவினோம். அதுக்கெல்லாம் பெரிய போட்டி நடக்கும். எனக்கு கூட போட்டது, எங்களுக்கு முதல்வர் ஓணும், அவைக்கு குறைய வந்துட்டுது, எங்களுக்கு கூட வந்துட்டுது அப்படின்னு சொல்லி பெரிய போட்டிகள் ஒவ்வொரு உருவங்களில் வந்து இல்லங்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அது கூட ஒரு சுவாரஸ்யமான அனுபவங்கள். பள்ளிக்கூட காலம்ன்றது நெச்சாலுமினிக்கு திருப்பியும் மீண்டும் நாங்கள் அந்த இது ஒரு வித்தியாசமான விஷயம். 1990 அந்த அவசர நோயாளர் காவண்டி சேவை வச்சு சேர்க்கணும். அந்த காலம் என்றது நினைத்தாலும் இப்போதும் இணைக்கக்கூடிய பல்வேறு அருமையான நினைவுகளை தர்றது. அப்படி ஒருக்கா மீள பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர அந்த உணர்வுகளை இவ்வாறான இல்ல விளையாட்டு போட்டி தரும்ன்றதுல வந்து மாற்றுக்கிறதுக்கே இடம் கிடையாது. இதில் வந்து ட்ரக் வந்து ஒரே ஹவுஸில் வந்து 2 பேர் ஓடினோம்னா அந்த ட்ரக்கை வந்து சிஸ்டம் டிவைட் பண்ணி பக்கத்தில் ஓட விடாது. அது சிஸ்டம் தான் ட்ரக்கை கொடுக்கும். அதே நேரம் வந்து அவையல் பிள்ளையாக ஓடினா அவையை டிஸ்குவாலிஃபை பண்ணுறது, அதில் நிற்கிற ஜட்ஜஸ் டிசைட் பண்ணுறதோட டிஸ்குவாலிஃபை பண்ணினா மற்ற டீமுக்கு அந்த பாயிண்ட்ஸ் போகும். நம்பரும் வந்து முதல் 2 எழுத்தும் அந்த ஹவுஸுன்ற பெயர். அதுக்கு பிறகு ஒரு ஹவுஸ் 100லேருந்து துவங்கும், சில ஹவுஸ் 200லேருந்து துவங்கும். அப்படியே ஒவ்வொருக்கு ஐடி நம்பர் மாதிரி அது இருக்கும். அவை இந்த ஸ்கூல்ஸில் அவை எப்போ ஒரே ஹவுஸில் இருக்கணுமோ அவைக்கு அதுதான் ஐடி நம்பர். இந்த விளையாட்டு போட்டி முடிய மாட்டோம், அதாவது இல்லாட்டி அவன் இந்த ஸ்கூல் காலம் முடிய மாட்டோம், அதுதான் அவன் ஐடி நம்பர். ஒருக்கா செய்தால் அது அவைக்கு என்று உரியது. ஹவுஸ் மாறாட்டி பிரச்சனை இல்லை, ஹவுஸ் மாறினா சிஸ்டத்தில் மாற்றணும். அவர் இந்த ஹவுஸ்லேருந்து இந்த ஹவுஸுக்கு மாறிட்டாருண்டு. மற்றபடி ஒரே ஹவுஸாக இருந்தால் அவ்வளோ பேரும் வந்து அதே ஹவுஸில் இந்த ஸ்கூல் பிடிச்சி போக மட்டும் அவன் அதே ஹவுஸில் அந்த ஐடியோடு அவை இருக்கலாம். அவன் ஐடி அதான. ஜான் அருணோதயா கல்லூரியினுடைய முதல்வர் திருவாளர் தயானந்தன், எமது பாடசாலையானது 1894ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 132வது ஆண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கின்ற இந்த வேளையிலே இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்துக்குள் ஊடாக எமது இல்ல வைவல்னர் பெறுவர்களையும்
அதனுடைய நிகழ்ச்சிகளையும் ஒழுங்கமைத்து இந்த முன்மாதிரியாக ஒரு நிகழ்ச்சியை இவரிடம் நடாத்துவதற்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு முதற்கண் நோர்வே தமிழ்ச்சங்கத்திற்கு முதற்கண் நமது மனப்பூர்வமான நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நோர்வே தமிழ்ச்சங்கத்தினுடைய உறுப்பினராக இருந்து இந்த வாய்ப்பு எமது பாடசாலைக்கு முதலாக கிடைப்பதற்கும் நாம் இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தினூடாக எங்களுடைய பெறுபவர்களை இலகுவாக வெளியிட்டு இந்த மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த வடமாகாணத்துக்குமே இல்லை இலங்கை பூராகவுமே இவ்வாறான ஒரு முன்மாதிரியான செயற்பாட்டை மேற்கொள்வதற்கு பாலேந்திரன் அண்ணன் அவர்கள் அருமையாக உழைத்திருக்கிறார். அவருக்கும் இந்த இடத்திலே நன்றியறிதலை தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு காலமும் நாங்கள் இந்த வேலைகளை எங்களுடைய அதாவது மனித வலுவை பயன்படுத்தி செய்கின்ற பொழுது நேர காலம் கூடவாகவும் அதேவேளை தவறுகள் அநேகமாக இடம்பெறுவது கூடவாகவும் இருந்த பொழுதிலும் இந்த தொழில்நுட்பத்தினூடாக நாங்கள் செய்கின்ற பொழுது இது இலகுவாகவும் துல்லியமாகவும் மற்றது ஒரு நேர்த்தியாகவும் அழகுணர்ச்சியோடு மிகுந்ததாக இந்த பெறுபவர்களை வெளியிட்டு வைப்பதிலும் அது தொடர்பான ஆராய்வுகளை மேற்கொள்வதற்கும் நல்லதொரு வாய்ப்பை கிடைத்தமைக்கு அவர்களுக்கு மீண்டும் நன்றி கூறி நாம் இந்த முயற்சி எங்களுக்கு தொடர்ந்தும் கிடைக்க வேண்டும். அதற்காக இவர்கள் உழைத்து எங்களோடு இணைந்து இந்த சேவைகளை வழங்க வேண்டும். நாங்கள் இது சம்பந்தமாக இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு டிரெக்டாக ஒருவரோடையும் கதைக்கல. ஆனால் இந்த விளையாட்டு போட்டி பிறகு இந்த வீடியோக்கெல்லாம் வெளிவந்த பிறகு நாங்கள் சில பள்ளிக்கூடங்களோட தொடர்பு கொள்வது இருக்கிறோம். அதாவது வெளிநாட்டில் இருக்கிற பள்ளிக்கூட பழைய மாணவர் சங்கத்தோட தொடர்பு கொண்டு அவைக்குள்ளால் இதை இங்கே இப்போ இதன்றைக்கு பட் இன்றைக்கும் நிறைய பிரின்சிபல் வந்திருக்கணும். அவைக்கும் இதை காட்டி யாராவது விரும்பினா நாங்கள் அவைக்கு போய் இதை செய்து கொடுப்போம். இல்லாட்டி அவைக்கு ஒரு டெமோ ஒன்று காட்டுவோம். டிஜிட்டல் தொழில்நுட்பத்துக்களே போன போது கடந்த காலங்களிலே நாங்கள் நிறைய பேப்பர்ஸ், நிறைய காகிதாதிகள் மற்றும் எழுது கருவிகள் முதலானவற்றோடும் நீண்ட நேரம் நாங்கள் மெனக்கிட வேண்டிய தேவைகள் இருந்தன. ஆனால் இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் ஊடாக போகின்ற பொழுது அது பேப்பர் வேஸ்டை குறைக்கின்றது. அது மட்டுமல்ல எங்களுடைய நேரத்தையும் மிகுதிப்படுத்தி தருகின்றது. அது விட இன்னும் சிறப்பாக சொன்னால் இந்த பெறுபவர்கள் சிறப்பான முறையிலே ஒழுங்கமைத்து தருவதும் அதை ஒரு நேர்த்தியாகவும் கவர்ச்சியாகவும் இந்த மாணவர்களுக்கு வழங்கி அவர்களிடத்திலே போட்டியினுடைய ஆர்வத்தை தூண்டுவதற்கும் இது வழிவகுத்திருக்கின்றது என்று நம்புகின்றேன். உயரம் வாயுதல் போட்டி நடக்குது. அதில் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட முறையில் அதில் புள்ளிகள் எல்லாமே பதிஞ்சு கொண்டிருக்கணும். புதுசாக வரைக்கும் எல்லாருமே அது இது அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு சொல்லி ஒரு பயம் தான் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் பழக பழக அதன் இலவுத்தன்மை, எவ்வளவு சீக்கிரமாக அதை முடிக்கலாம் அல்லது விரைவாக முடிப்பது, நேர்த்தித்தன்மை இவையெல்லாம் தான் அதில் வெற்றிகரமான ஒரு விளையாட்டு போட்டியாக அல்லது வெற்றிகரமான ஒரு செயலியாக இதை மாற்றுவதற்கு உதவி செய்யும். இங்கே இருக்கக்கூடிய அனுபவத்தை வைத்துக்கொண்டு ஏனைய பாடசாலையுடைய ஆசிரியர்கள் பரீட்சித்து பார்க்கலாம். அந்த பாடசாலையுடைய பழைய மாணவர்கள், புலம்பெயர்ந்து வாழ்வார்கள், அவர்கள் தங்களுடைய பங்களிப்புகளையும் தங்களுடைய ஆர்வத்தையும் தங்கள் பாடசாலையில் செய்தால் இப்படி ஒரு இலகுவான விளையாட்டு போட்டியை முந்தி மாதிரி சிக்கல் இல்லாமல் வச்சு முடிக்கலாம் இலகுவாக. 262 புள்ளிகளை பெற்று நிலை மாறி இருக்கிறது. 304 புள்ளிகளுடன் முதல் நிலையை தக்க வைத்திருக்கின்றது பொன்னையா இல்லம். 304 புள்ளிகள். இது டேஷ்போர்ட் இதில் இப்போ ஆர்கனைசேஷன் அட்மின்னு சொன்னால் அந்த ஸ்கூலோட ஆர்கனைசேஷன் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பேசிக்காக என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இல்லை தெரியும். இந்த டேஷ்போர்ட்டில் வச்சுருக்கிறோம். என்னென்ன முடிஞ்சிருக்குது, என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கலையாண்டது, அடுத்தது அது ஒவ்வொரு புள்ளி விவரங்களை பேசிக்காக பார்க்கலாம். இதுக்குள்ள அட்மின் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் இதில் நாங்கள் செய்ய போகிறோம். அப்புறம் இதில் பேசிக்காக ஒவ்வொரு செட்டிங்களும் இருக்கும். அந்த நாங்கள் ஒரு இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோமோ அதுக்கு செட் பண்ணுற செட்டிங்கெல்லாம் இந்த செட்டிங். ஒரு விளையாட்டு போட்டி நடத்த போகிறோம்னா அதுக்குரிய செட்டிங்களை செய்வோம். அப்புறம் இந்த என்னென்ன லீக்ஸ் இருக்குன்னு சொல்லி அதை க்ரியேட் பண்ணுறதுக்குரிய இடங்கள். இப்போ இது ஒரு விளையாட்டு போட்டின்னா இந்த விளையாட்டு போட்டியை இந்த இடத்துல க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். க்ரியேட் பண்ணிக்கல இதுக்குள்ளே எல்லா ஈவெண்ட்ஸ்களும் ஆட் பண்ணியிருக்கும். இப்போ ஒரு ஈவெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இதில் லிஸ்ட்டில் காட்டும் ஈவெண்ட்ஸ் என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது, இப்போ என்னென்ன ஈவெண்ட்ஸ் டோட்டலாக இருக்குது, அடுத்தது என்னென்ன நடக்காமல் இருக்குது, என்ன முடிஞ்சிருக்குது, என்ன நடந்து கொண்டிருக்குன்றது ஒன்கோயிங்கில் காட்டும். அப்போ இந்த இது நடந்து கொண்டிருக்குது, ஓகே இது நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி சொன்னால்
இதில் யார் யார் பார்ட்டிசிபென்ட் இது நடக்க முன்னம் யார் யார் லிஸ்ட்டில் இருக்கணும். இப்போ இந்த இவன் நடக்க இல்லை, அப்போ இதுக்கு முன்னம் நாங்கள் அங்கே ஸ்டார்ட் பண்ணுற இடத்துக்கும் என் பண்ணுற இடத்துக்கும் ஒரு பிரிண்ட் கொடுக்கணும். அதில் யார் யார் என்ன லிஸ்ட்டில் இந்த இது யார் யார் பங்கு பெற்றோணும் என்னென்ன நம்பரில் இருக்குன்றது இருக்கும். இதில் அவை டைமுகள் ரிசல்ட்டுகளை போட்டு மெனுவலாயும் யூஸ் பண்ணுவினோம், எங்களுக்கு சிஸ்டத்துலேயும் அவை யூஸ் பண்ணுவினோம். அடுத்தது வந்து இப்போ நாங்கள் ஒரு ஈவெண்ட் ஒன்று முடிஞ்சிட்டேன்னு சொல்லி சொன்னால் முடிஞ்சோடனே இப்படி ரிசல்ட்டுக்குள்ளே வரும். இங்கே வந்து அந்த ஈவெண்ட் என்ன நடந்து கொண்டு இருக்கு, ஒன்கோயிங்கில் இருக்கா இல்லையா, மற்றது இப்போ 3 ஈவெண்ட் ஒன்கோயிங்கில் இருக்குது, நடந்து கொண்டு இருக்குது. இன்னும் 17 ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்குது. 96 ஈவெண்ட்டில் வந்து 76 முடிஞ்சிருக்குது. அண்ட் இது இருக்குது கேன்சல் ஆகின ஈவெண்ட்ஸ் இதில் காட்டும். அதுண்ட என்னென்ன ஸ்கோர்கள் யார் யார் என்னென்ன ஈவெண்ட் முடிஞ்சது, என்னென்ன ஃபர்ஸ்ட் செகண்ட்ஸ் தேர்ட் யார் யார் வந்திருக்கணும் அண்ட் எல்லாமே இதில் வரும். இது அடுத்தது வந்து இது ஹவுஸுக்குரிய பாயிண்ட்ஸுகள் என்னென்ன விளையாட்டு நடந்தது, அதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்தோம், டோட்டல் பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருந்ததும் இதில் வரும். இது வந்து பப்ளிக்கில் எந்த நாட்டில் இருந்தும் யாருனாலும் பார்க்கக்கூடிய மாதிரி இந்த ரிசல்ட் இருக்கும். அவைக்கு இப்போ எங்களுக்கு இதில் ஈஸியாக இருக்கும் வந்து என்ன அவங்க பேப்பர் ஒர்க்ஸ் ஒன்றும் இருக்காது கணக்கு. இப்போ அடுத்த முறை என்ன இந்த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் என்ட்ரி பண்ணிக்கல கொஞ்சம் வேலை இருக்கும். வந்து என்னென்னு சொன்னால் பேசிக்காக வந்து எல்லாம் என்ட்ரி பண்ணணும், ஒரு டேட்டாமே இருக்காது உள்ளுக்கு. இனி செகண்ட் டைம் நாங்கள் செய்யக்க நெக்ஸ்ட் இயருக்கு நாங்கள் செய்யக்கில் வந்து எப்படி இருக்குமென்னு சொல்லிச்சுன்னா அவைக்கு புதுசாக வந்த ஸ்டூடெண்ட்டே என்ட்ரி பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் புதுசாக வந்த ஸ்டூடெண்ட்டுன்ற அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பழைய ஸ்டூடெண்ட்டுக்கும் புது ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த ஹவுஸில் என்னென்ன ஈவெண்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போயணுமென்றதை மட்டும் கொடுத்தா சரி. கொடுத்துட்டு சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக மிச்சம் எல்லாம் கால்குலேட் பண்ணி இவ்வளோ தான் என்ன வேலை. இல்லாட்டி உங்களுக்கு தெரியும் மேனுவல் வேலைன்னு சொன்னால் அவ்வளோ வேலை இருக்க மாட்டேன். எல்லாம் எழுதணும், மேனுவலாக செக் பண்ணணும், இவ்வளோத்துக்கும் வழி லிஸ்ட்டில் வச்சுருக்கணும், எல்லாம் செக் பண்ணி கால்குலேட் பண்ணணும். இது ஒன்றுமே இல்லை. எடுத்து எல்லாம் கடைசியாக சர்டிஃபிகேட் வரும் வரைக்கும் வந்துடும். இதில் அது அவைக்கு சரியான ஈஸி. அதாவது ஒரு நாளில் அந்த வேலையை முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும், ஒரு நாளும் தேவையில்லை. மற்ற ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிச்சேன். இன்னொரு இது இருக்குது வந்து இதில் இப்போ சர்டிஃபிகேட் கொடுக்குறது சொல்லிட்டேன். இப்போ ப்ரைஸ் கிவிங்குக்கு வந்து ப்ரைஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன ஈவெண்ட்டுக்கு ப்ரைஸ் கொடுக்க துவங்க இல்லை. இப்போ அதனால் இன்னும் இது பண்ணி வேறே இல்லை. இப்போ இந்த விளையாட்டு முடிஞ்சதுக்கு தானே இவ்வளோ விளையாட்டு முடிஞ்சிருக்குன்னு காட்டும். அப்போ முடிஞ்சதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டோம்னா இங்கே திக் பண்ணி விட்டுனோம்னா ஓகே கொடுத்து முடிஞ்சது இந்த ப்ரைஸ் ரெண்டாவது தெரியும் யாருக்கு இவருக்கு கொடுத்தாச்சு. சப்போஸ் இதில் விளையாட்டு போட்டி முடிய யார் யாருக்கு கொடுக்கலன்னு பார்த்தா கொடுக்காதுன்னு தெரியும். எல்லாமே இது பண்ணிக்கொள்ளணும். விளையாட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து முடியும் வரைக்கும் ஃபுல் டீட்டெயிலும் இருக்கும். இந்த மாதிரி ரிப்போர்ட் டைம் இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கொள்ளலாம். எல்லா இது லைவ்லையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த சாஃப்ட்வேரை வந்து எல்லா ஸ்கூலும் பாவிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் வந்து அவையல் முதல் வந்து எங்களோட தொடர்பு கொள்ளணும். இந்த இதில் வந்து நாங்கள் கடைசியில் வந்து டீட்டெயில் தரலாம். இந்த கம்பெனி வந்து எந்த இடத்துல இருக்குது, உங்களோட கம்பெனி எந்த இடத்துல, ஆனப்பந்தி மேஸ்ட்ரோ இன்னோவேட்டிவ் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட். அதில் வந்து நீங்கள் காய்ச்சிங்கன்னா அவையல் உங்களுக்கு முழுக்க விளங்கப்படுத்தினா. அப்படி இல்லை யாராவது ஸ்கூல் பாவிக்க போகிறேன்னு சொல்லி சொன்னால் நான் இந்த டீம் வந்து உங்களை ஸ்கூலில் வந்து விளையாட்டு சம்பந்தமான எல்லாரையும் வச்சு ஒரு டெமோ ஒன்று காட்டிவினோம். காட்டினா உங்களுக்கு இதில் எல்லாமே உங்களுக்கு இதில் புரிஞ்சிருக்கிற கஷ்டம் உடனே. ஆனால் அவை டெமோ காட்டி அதுக்கு பிறகு அவையோட ஒரு 3 மாதத்துக்கு மேலே நான் இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். 99% வந்து இது வந்து சரியாக வரும். அதில் ஒரு மாற்றமும் இல்லை. ஏதாவது எரர் வந்து வரக்கு சான்ஸ் இருக்குது. அது வந்து இந்த பிரிண்டிங் அதுகளை தான். மற்றது மார்க்ஸ்லேயோ சரி ஆக்கள் பங்கு பெற்ற இதுகளை வந்து நீங்கள் ஏர்லியாகவே எல்லாத்தையும் செக் பண்ணி விட்டால் ஒரு எரரும் வராது. எல்லாமே 100% வரும். நீங்கள் வேணுமெண்டா இன்றைக்கு முடிய வந்து நாங்கள் உங்களுக்கு இதை அப்டேட் பண்ணுறோம். எப்படி நீங்கள் ஆன்லைன்லையும் பார்த்துக்கொள்ளலாம். இதில் வரைக்கும் ஒன்று கேட்டு பதிவு அவர் அதில் பதிவு டக்குன்னா ஒரு டிஜிட்டலாக இந்த வந்து இங்கே ரிசல்ட்ஸ் கூட நான் அப்டேட் ஆகும். ஒரு இடத்துல பொறுத்த நிற்கணும் என்ன இப்போ இவைக்கு புதுசன்னபடிய மேனுவலாகவும் செக் பண்ண சொல்லிவிட்டு நான் அவைக்கு ஒரு நம்பிக்கை பெறணும் பண்ணுறேன். ஒரு சிக்கலும் வரல தான் இது வரைக்கும் வராது. சரியாக அவைய சொன்னால் வராது விஷயங்களை அவைய பிள்ளையாக பிடிச்சா நாங்கள் ஒன்று நல்ல வேலை தான் என்ன தேவையான வேலை என்ன இல்லாட்டி முந்தி வச்சு எழுதி கூட்டி கழிச்சு சட்டை பிடிச்சி பெரிய நல்ல சினிமா இருக்கும் சட்டை அதை பிடிக்கிறது விளையாட்டு போட்டி செய்யலாம். அதில் முடிப்பாரு இதுல என்ன அந்த இலக்கத்தை முடிச்சு விட்டா சரியா அவர் அதில் வந்து இலக்கு தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த இலக்கத்தை கிளிக் பண்ணி விடுவார் ஐபேட்.
அவைய சொல்லினோம் அந்த நம்பரை கேட்குறாரு உடனே பதிகிறார் ஆர் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இவர் வந்து ஐபேட்டில் வந்து பதிகிறார் வந்து இப்போ இதில் முதல்ல ஓடினாக்களில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஆர்ன்றதை அது சிஸ்டத்தை வந்து அவைய பிரிண்ட்டுக்கு இங்கே போட போயினோம் யாருக்கு முதல் செகண்ட் தேர்ட்டுக்கு சர்டிஃபிகேட்டுக்கு பிரிண்ட் போட போயினோம் ஒற்றை கொப்பி தேவையில் எழுத தேவையில் இன்ன பெயர் இவர் இந்த இடம் முதலாம் இடம் இன்னத்துக்கு ஓடினவர் எல்லாமே சிஸ்டம் பிரிண்ட் பண்ணி தெரியுது அப்போ நேரம் அதாவது வந்து அவைய நேரம் 15 அவைய 9 செகண்டில் ஓடி இருக்காங்கன்னா 9 செகண்ட் 15 பேர் அவைக்கு ஒரு ரெக்கார்டாக இருக்கும் வந்து ஓகே தான் குளத்துக்கு ஓடினான் அடுத்த முறை ஓடிக்காவே கொஞ்சம் ட்ரெயின் பண்ணால் கூட குறைய நேரத்தில் ஓடிவினோம் அதுக்காண்டி தான் இதை உருவாக்கினாங்க செக் பண்ணி தான் கொடுக்குறோம். அவையும் திருப்பி பார்த்தா தெரியும் உங்கள்கிட்ட. அவே பார்த்தங்க எழுதி போட்டு தான் தெரியும். அவே மேனுவலாக கொண்டு மெயின்டைன் பண்ணி இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணபடியாக ஆசிரியர் வந்து அதை ஒருக்கா டபுள் செக் பண்ணிட்டு தான் எங்கள்கிட்ட தெரியணும். இல்லாட்டிக்கு நாங்கள் ஐபேட்டில் இருந்ததே இங்கே பிரிண்ட்டுக்கு போடலாம். அப்போ நாங்கள் இதை வந்து அவையல் தந்த உடனே நாங்கள் பிரிண்ட்டுக்கு போட்டு அவைக்கு ஃபைனலாக பரிசு கொடுக்குறதுக்கு கொடுக்க போயினோம். இலக்கம் 2 மற்றும் 4 ஆகியவை ஒருமை. ஒரு எழுத தேவையில் இது அப்படியே என்ன விளையாட்டுக்கு எவ்வளோ நேரத்தில் ஓடினவர் என்ன பரிசு வந்ததுன்னு சொல்லி அப்படியே வருது.